வணக்கம், நான் உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னா, என் பொண்ணு மகிழினி சுண்டக்காய் வத்தல் எப்படி போடுதுன்னு சொல்லி உங்க முன்னாடி காமிக்க போறாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் வத்தல் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் வந்து சுண்டக்காய் நிறைய இருக்கும். அதாவது சீசனுக்கு தான் சுண்டக்காய் வரும். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால நம்ம சுண்டக்காய் இப்போ வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சுண்டக்காய் காம்பெல்லாம் உடச்சிக்கலாம். நான் வந்து தனியாக சுண்டக்காய் காம்பெல்லாம் எடுத்து உடச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து நச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நச்சுக்கோங்க. எல்லா விதையும் போகாத அளவுக்கு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. லைட்டாக கொட்டையே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த லெவலுக்கு நல்லா வச்சுக்கோங்க. நச்சுட்டு உடனடியாக நீங்கள் தண்ணியில் போட்டுக்கோங்க. உடனடியாக நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இல்லாட்டி அந்த காய் வந்து கருப்பாக மாறிடும். கருப்பாக மாறினா அந்த டேஸ்ட் அவ்வளோக்கு இருக்காது. பாத்திரத்துக்கு போட்டுடலாம். இப்போ சுண்டக்காவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டா போதும். அப்புறமா தயிர். இப்போ நம்ம கலந்துக்கலாம். இப்போ கலந்து வச்ச சுண்டக்காவை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். இப்போ துணியை போட்டு நம்ம கட்டி வச்சுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். தயிரில் ஊற வச்சாச்சு. நம்ம இதை வந்து காய வச்சிடலாம். நல்லா காய வச்சிருக்கோம். இல்லை 3 நாள் இல்லை 4 நாள் நல்லா காய வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆயிடும். நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இந்த முறுமுறுப்பு பதம் நீங்கள் பார்த்துருக்கலாம். பாருங்கள், சவுண்டு கேட்குது. இப்போ நமக்கு சுண்டக்காய் வத்தல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.